ரைட் பா மக்களே, இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா எர்த்தோட கிராவிட்டியை பற்றி படிக்க போகிறோம். எர்த்தோட கிராவிட்டி, அதுக்கப்புறம் சில பேசிக் ஃபோர்ஸஸ் பற்றி படிக்க போகிறோம். என்னென்ன ஃபோர்ஸஸ் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ், அப்புறம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ், அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸ். இந்த ஃபோர்ஸஸ்லாம் எப்படி இருக்குது, அதுக்குரிய ஃபார்முலா ஒரு 3 ஃபார்முலாஸாக கொடுத்துருக்கேன். அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். முக்கியமானது இன்னைக்கு எதை பற்றி படிக்க போகிறோம், எர்த்தோட கிராவிட்டி. எல்லாரும் கவனிங்க, சார் இப்போ ஒரு எர்த்து மாதிரி ஒன்று வரைஞ்சிருக்கேன். இதில் உள்ள முக்கியமான பார்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். நல்லா கவனிப்பா. நம்ம வாழ்கிற பிளானட் பேர் தான் என்ன சொல்லுவோம், எர்த். அந்த எர்த்தோட ஷேப் என்ன சொன்னோம் அப்படின்னா இட் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப், ஸ்பியர்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஸ்பியர் அப்படின்னா ஒரு பேஸ்கெட் பால் இருக்கும்ல, இல்லை ஒரு ஆரஞ்சு பழம், எப்படி ஸ்பியர் மாதிரி இருக்கிற ஆரஞ்சு பழம். அது எப்படின்னா ஃபிளாட் அண்ட் போல்ஸ், நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் கொஞ்சோண்டு ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எது, எர்த்தோட ஷேப். இந்த எர்த்தில் உள்ள பார்ட்ஸ் நம்ம படிக்க போகிறோம். திருப்பி சார் சொல்லிடுறேன். வாட் இஸ் த ஷேப் ஆஃப் எர்த் அப்படின்னா இட் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப், ஃப்ளாட் அண்ட் போல்ஸ். நார்த் போல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், சவுத் போல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த இடத்துல முக்கியமான பார்ட்ஸ் சார் சொல்ல போகிறேன். இது மேலே உள்ளது நார்த் போல்னு சொல்லுவோம். மேலே உள்ளது நார்த் போல், கீழே உள்ளது சவுத் போல். இங்கே ஈஸ்ட் வெஸ்ட்னு வருமா, இந்த இடத்துல ஒரு லைன் போகும்பா, அந்த லைன் பேர் ஈக்குவேட்டார்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஈக்குவேட்டார் அப்படின்னா இந்த எர்த் இருக்குல்ல, இந்த ஸ்பியர் மாதிரி, இதை ஈக்குவல் ஆஃபா பிரிச்சிடும். மேல ஒரு ஆஃப், கீழே ஒரு ஆஃப், நடு சென்டர்ல ஒரு லைன் போகும்ல, அந்த லைன் பேர் என்ன சொல்லுவோம், ஈக்குவேட்டார். அப்ப எர்த்ல ஃபர்ஸ்ட் முக்கியமான பார்ட் ஈக்குவேட்டார். இந்த லைன் சென்டர்ல போற லைன் மேல ஒரு ஆஃப், கீழே ஒரு ஈக்குவல் ஆஃபா பிரிச்சிருப்போம். இது ஹரிசாண்டல் தானே சொன்னோம். இதே மாதிரி வெர்டிகலா ஒரு லைன் போகும், நார்த் போல் சவுத் போல். அந்த லைனுக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா பிரைம் மெரிடியன். நல்லா கவனிங்க, இது ஈக்குவேட்டர்னு சொன்னேன் சார். எப்படி ஈஸ்ட் வெஸ்ட், நார்த் சவுத்துல போகும்போது இப்படி இந்த லைனுக்கு பேர் பிரைம் மெரிடியன் சொல்லுவோம். இந்த பிரைம் மெரிடியன், இங்கிலாந்து ஒரு ஊர் இருக்குல்ல, அங்க லண்டன் பக்கத்துல கிரீன்விச்னு ஒரு இடம் இருக்குப்பா, அங்க உள்ள ஒரு லெபார்டரி வழியா இப்படி போகுதா. எந்த லைன், பிரைம் மெரிடியன். அப்ப எர்த்ல மெயினான 2 பார்ட்ஸ், ஹரிசாண்டல் லைன் ஈக்குவலாக பிரிக்கிறது ஈக்குவேட்டார், வெர்டிகல் லைன் ஈக்குவலாக பிரிக்கிறது பிரைம் மெரிடியன். இதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாஞ்சிடியூட், இன்னொன்று லாட்டிடியூட்னு சொல்லுவாங்க. லாஞ்சிடியூட், லாட்டிடியூட். எல்லாரும் கவனிங்க, இந்த பிரைம் மெரிடியன் சார் வரைஞ்சிருக்குன்னா இதுக்கு இப்படியே மேல இருந்து நார்த் டு சவுத் இப்படி நிறைய லைன்ஸ் போடலாம். வெர்டிகலா வர லைன்ஸ் சில டிகிரி ஒவ்வொன்றும் ஒரு டிகிரியா மாறிட்டே போகும். அந்த லைன்ஸ் பேரு லாஞ்சிடியூட் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், லாஞ்சிடியூட். அதுக்கப்புறம் ஈக்குவேட்டார் இருக்குல்லப்பா, அதுல இருந்து ஆரம்பிச்சு இப்படி ஈஸ்ட் வெஸ்டா சில லைன்ஸ் வரையும் டிகிரி அப்படியே கூட்டிட்டே வர பேரு லாட்டிடியூட். இந்த லாட்டிடியூட் லாஞ்சிடியூட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா எர்த் சர்ஃபேஸ்ல ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட், இல்ல ஒரு பொருள், ஒரு ஷிப்பு, இல்ல ஒரு பிளேன் எங்க இருக்கு நம்ம லொகேட் பண்ணி வச்சுங்க. டு லொகேட் எனி ஆப்ஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் we need both longitude and latitude. சார் திருப்பி சொல்லிடுறேன். இந்த நார்த் டு சவுத் வரும் இந்த லைன்ஸ் பேர் என்ன சொல்லுவோம், லாஞ்சிடியூட். இதே ஈஸ்ட் வெஸ்ட் போகும் இந்த லைன்ஸ், அதுக்கு பேரு லாட்டிடியூட்ஸ் பா. ரைட் பா மக்களே, சார் இப்போ ஏதாவது ஒரு டேர்ம் சொல்ல போறேன். அந்த டேர்ம் பேர் கிராவிட்டின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், கிராவிட்டி. கிராவிட்டினா இட் மீன்ஸ் அட்ராக்ஷன் அர்த்தம். என்ன அர்த்தம், அட்ராக்ஷன். இந்த எர்த்துங்கிற பிளானட் இருக்குல்ல, இந்த பிளானட்டுக்கு பை காட்ஸ் கிரேஸ், காட்ஸ் மேட், இதுக்கு ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. என்ன ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதை நம்ம என்ன சொல்லுவோம், எர்த்ஸ் கிராவிட்டின்னு சொல்லுவோம். எர்த்ஸ் கிராவிட்டி. எல்லாரும் கவனிங்க, இந்த ஸ்கேல் இருக்கு, சார் இப்படி விட்டா கீழே போய் விழுது. இந்த பேனா இருக்கு பாருங்க, பேனா விடுறேன் இப்ப, விட்டா கீழே போய் விழுதா. ஏன் மேல இருந்து இப்படி கீழே விழுது அப்படின்னா எர்த் இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, இட் இஸ் புல்லிங் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம், நம்ம எர்த்தோட கிராவிட்டி. அந்த எர்த்து கிராவிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம அட்மாஸ்பியர்னு சொல்றோம்ல, காற்று மண்டலம், அதை எர்த்து பிடிச்சி வச்சிருக்கு. மிச்ச பிளானட்ல அந்த கிராவிட்டி கிடையாது. அப்ப எர்த்து கிராவிட்டி இருக்கிறதுனால தான் we have atmosphere. அட்மாஸ்பியர்னா மிக்சர் ஆஃப் கேசஸ். யாருன்னு சொல்லுவோம்லப்பா, அது எர்த்து கிராவிட்டி இருக்கிறதுனால தான். அதுல ஜெனரலா ஒரு டேர்ம் படிப்போம், ஸ்மால் ஜின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஸ்மால் ஜி. அதுக்கு பேர் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஏன் அப்படின்னா நல்லா கவனிங்க பாருங்க, இந்த பேனாவை இப்படி போட்டு இப்படி விழுகுல, மேல இருந்து கீழே விழுக அதோட ஸ்பீடு கூடும். அதோட ஸ்பீடு கூடும். அது பேர் ஆக்சலரேஷன் டியூ டு
கிராவிட்டி. சார் நல்லா கவனிச்சுக்கோ. இப்போ நான் இந்த பேனா அப்படி கீழே இருந்து மேலே தூக்கி போறேன். மேலே தூக்கி போயிட்டா மேலே தானே போகணும். மேலே போகாம திருப்பி ஒரு ஹைட்ல இருந்து மறுபடியும் மேல இருந்து என்ன வருது உனக்கு கீழே வருது. ஏன் அப்படின்னா எர்த்து என்ன பண்ணுது, இந்த பேனாவை புல் பண்ணுது. அப்படி மேல இருந்து ஒரு பொருள் கீழே விழுகும் போதுல அதோட ஸ்பீடு கூடும். ஸ்பீடு கூடுனால நம்ம என்ன சொல்றோம், ஆக்சலரேஷன். எதனால கூடுது? டியூ டு கிராவிட்டி. அதனால அதுக்கு என்ன பேரு, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதோட வேல்யூ கொஞ்சம் மாறுபடும் சொல்றாங்க. எப்படின்னா ஈக்குவேட்டர்ல ஒரு வேல்யூ, நார்த் போல் சவுத் போல கொஞ்சம் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன வேல்யூ சார் சொல்ல போறேன். ஜெனரலா ஜி இருக்குல்லப்பா, அதோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி இல்ல என்ன சொல்ல ஆவரேஜ் வேல்யூன்னு சொல்ல என்ன சொல்லலாம். ஆவரேஜ் எப்படி இருக்குன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். 9.8. ஆனா இந்த போல்ஸ் இருக்குல்லப்பா, போல்ஸ் எப்படின்னா ஃபிளாட்டன் சொல்லிருக்கேன். ஃபிளாட்டன் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஒரு ஸ்பியர் இருக்குன்னு வச்சுங்க, நடு சென்டர் இப்படி நம்ம ரேடியஸ் மாதிரி வரைகிறோம். அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆன எர்த்தோட சர்ஃபேஸ் இருக்கும். அப்படி நடுவில் ஒரு சென்டர் இருக்கு, ஒரு ரேடியஸ், எல்லா இடத்துலையும் ஒரு 10-15 ரேடியஸ் வரைஞ்சாச்சு. ரேடியஸ் ஈக்குவல் தானே வரும். அப்போ ட்ரூலி ஸ்பெரிக்கல் அப்படின்னா எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அப்போ ஜி வேல்யூ ஈக்குவலா இருந்திருக்கும். ஆனா போல்ஸ்ல எப்படி இருக்கும், ஃபிளாட் அண்ட் போல்ஸ் சொல்லிட்டான். இவ்வளவு ஹைட் கம்மியாயிருச்சு. அப்ப இங்க உள்ளவன் எப்படி இருப்பாங்க, மேல இருந்தா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கம்மி, இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாச்சு வச்சுங்க. சென்டர் ஆஃப் தி எர்த் நம்ம we are becoming nearer to the center of the earth. அதே மாதிரி இங்கே நான் அப்படி கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் சவுத் போல்ல. அப்ப இங்க இருந்து பாயிண்ட் சென்டர் ஆஃப் தி எர்த்துக்கு எப்படி இருக்கும், பக்கத்துல இருக்குமா. அப்படி சென்டர் ஆஃப் தி எர்த்துக்கு பக்கத்துல இருந்தா ஜி வேல்யூ கூடுன்னு சொல்றாங்க. ஜி வேல்யூ கூடும். அதாவது 9.8க்கு பதிலா 9.82 இல்ல 9.83. இங்க போல்ஸ்ல ஈக்குவேட்டர்ல எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா தூரத்துல இருப்போம். ஃபுல் ரேடியஸ் வந்துரும்ல, இந்த இடத்துல இருப்போம், பக்கத்துல இல்லாம தூரத்துல இருப்போம். அதனால அங்க 9.78 இருக்குங்கிற 9.78. அப்ப ஈக்குவேட்டர்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும், போல்ஸ்ல கொஞ்சம் கூட இருக்கும். ஆவரேஜ் வேல்யூ தான் என்ன வேல்யூ 9.8. 9.8 எல்லாரும் கவனிங்க. இப்படி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஃபோர்ஸ் F equal to ma, மாஸ் டு ஆக்சலரேஷன் பா. இதே வெர்டிகல் மோஷன் அப்படின்னா ஃபோர்ஸ் கூட வெயிட்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஃபோர்ஸ் கூட வெயிட், தட் இஸ் equal to m into a equal to g. அப்ப w equal to mg நியூட்டன். அப்ப வெயிட் இருக்குல்ல, நம்ம வெயிட் சப்போஸ் ஒரு 50 kg இருக்கீங்க ஆவரேஜா, போல்ஸ்ல போனா கொஞ்சோண்டு கூடும். ஏன்னா போல்ஸ்ல g வேல்யூ கூட இருக்கும், ஈக்குவேட்டர்ல போனா கொஞ்சம் கம்மியா. ஏன்னா g வேல்யூ ஈக்குவேட்டர்ல கம்மியா இருக்கும்பா. ரைட் பாமக்களே, ஒரு சின்ன இமேஜினேஷன். என்ன இமேஜினேஷன் அப்படின்னா, நம்ம எர்த் கிராவிட்டி இருக்குல்ல அது கொஞ்சம் கம்மியான, இஃப் எர்த் லூசஸ் பார்ட் ஆஃப் இட்ஸ் கிராவிட்டி, கிராவிட்டி இல்லைன்னா நம்மளுக்கு என்னன்னு நான் சார் சொல்ல போறேன். நம்ம எர்த்துன்னு ட்ரூலி ஸ்பெரிக்கல் இருக்குல்லப்பா, அதில் we are living on the surface of the earth. நம்ம பூமிக்கு உள்ளேயோ பூமிக்கு மேலே we are sticking onto the surface of earth. என்ன ஆகும் அப்படின்னா, எர்த்துக்குள்ள கிராவிட்டி இல்லாம இருந்தா ஸ்பேஸ்ல அஸ்ட்ரானட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களால நல்லா சாப்பிட முடியாது, நல்லா பாத்ரூம்லாம் போக முடியாது. ஒரு சின்ன இமேஜினேஷன். இப்போ சார் வந்து இப்போ தண்ணி குடிக்கிறேன்னு வச்சுங்க, இப்படி டம்ளர்ல தண்ணி இப்படி ஊத்துனா தண்ணியை வாய்க்குள்ள போகாது, கிராவிட்டி இல்லாம இருந்தா மேலே போயிடும், அங்கிட்டு போயிடும். நல்லா கவனி, தண்ணியை இப்படி குடிக்க முடியாது. கிராவிட்டி இருந்தா தான் இந்த பேனா கீழே விழுகிற மாதிரி இந்த தண்ணி வாய்க்குள்ள போய் நம்ம குடலுக்குள்ள போகும். அதுக்கு முக்கியமானது என்னது, கிராவிட்டி. இப்போ நம்ம இட்லி சாப்பிட்றோம், இட்லியை வாயில வச்சு கடிக்க முடியும், ஆனா இட்லி இங்கேருந்து இப்படி உள்ள போகணும்ல, அதுக்கு எது முக்கியம், கிராவிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இட்லி சாப்பிட்றதுக்கு கிராவிட்டி வேணும், மறுபடியும் வயிற்றுக்கு போய் வயிற்றுலேருந்து வெளியே போகிறதுக்கு என்ன வேணும், கிராவிட்டி. அப்போ கிராவிட்டி இல்லாமல் இருந்தால் நம்ம சாப்பிட முடியாது, 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போக முடியாது. எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அழகா சீப்படுத்து சீவி சடையெல்லாம் போடுவீங்கல்ல, கிராவிட்டி இல்லாட்டினா உங்கள் முடி இந்த விளக்குமாறு குச்சியெல்லாம் இப்படி இருக்கும்லப்பா, அது மாதிரி தலையில் இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கும், யாருமே தலையை சீவவே முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஜென்ரலாக நடப்போம்ல, கிராவிட்டி இல்லாமல் இருந்தால் ஒரு காலை நீ இப்படி தூக்குவ, ஆனால் அந்த காலு கீழே வைக்க முடியாது. திருப்பி சொல்கிறேன், நல்லா கவனி. இந்த காலை இப்படி தூக்குறோம்ப்பா, தூக்கி இப்படி வைக்கணும்னா கிராவிட்டி இருந்தால் தான் அவன் காலை பிடிச்சி இழுக்கும். அப்படி கிராவிட்டி இல்லாமல் இருந்தால் நீங்கள் அஸ்ட்ரானட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, இப்படி கையை வச்சுட்டு இப்படியே பறப்பாங்கல்ல. அப்போ நீங்கள் டெய்லி காலேஜ் ஸ்கூல் போகிறதுக்கு வீட்டில் மாடிக்கு போய் இப்படி கையை வச்சுட்டு பறந்தால் நீங்கள் ஈஸியாக பறந்து ஸ்கூலுக்கு போயிடலாம்.
பஸ் காசு மிச்சம், சைக்கிள் ஓட தேவையில்லை. நீங்கள் இங்கேருந்து சென்னை போகணும்னா ஒரு 2-3 மணி நேரம் இப்படியே கை வச்சுட்டு இப்படியே பறக்கலாம். இது சாரோட அசம்ஷன். எப்படி நம்மளுக்கு செலவு கம்மி. எப்படி எர்த் லூசஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் இட்ஸ் கிராவிட்டி. அப்போ கிராவிட்டி இல்லைன்னா நம்ம வாழ்றது ரொம்ப கஷ்டமாயிடும். எப்படி சாப்பிட முடியாது, சாப்பிட்றது வெளியவும் போகாதுப்பா. ரைட்பா மக்களே, சார் இப்போ கிளாஸ் ஆரம்பிக்கும் போல 3 பேசிக் ஃபோர்ஸஸ்ன்னு சார் சொன்னேன். ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸ், இன்னொன்று மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ்ப்பா. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ 3 ஃபீல்டு சொல்ல போகிறேன். கிராவிடேஷனல் ஃபீல்டு, அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இதுதான் ஒரு புக்குன்னு வச்சுக்கப்பா. புக்கு இது ஒரு மாஸ். இதை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்குமா. அரௌண்ட் இது பேனான்னு வச்சுங்க. இந்த பேனா ஒரு மாஸ் தானே, M1 M2 இல்லை M3 ஒரு மாஸ்ன்னு சொல்கிறோம். இதை சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்குமா, அந்த ஃபீல்டு பேர் கிராவிடேஷனல் ஃபீல்டு. அதே மாதிரி நீங்கள் பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், நிறையா சார்ஜ் படிச்சிருக்கீங்கல்ல, அது மாதிரி ஒரு சார்ஜை சுற்றி உள்ள ஃபீல்டு பேர் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதே ஒரு மேக்னெட் இருக்கு, அதை சுற்றி உள்ள ஃபீல்டு என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்டு. எல்லாரும் கவனிங்க, சார் எழுதியிருக்கேன். இது நோட்ஸாகவே நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதிக்க. மொத்தம் 3 இருக்குப்பா. கிராவிடேஷனல் ஃபீல்டு அரவுண்ட் அ மாஸ், ஒரு மாஸ் நிறை இருந்தால் அதை சுற்றி என்ன கிராவிடேஷனல் ஃபீல்டுப்பா. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா அரவுண்ட் அ சார்ஜ், அரவுண்ட் அன் எலக்ட்ரிக் சார்ஜ். மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா அரவுண்ட் அ மேக்னெட்டிக் போல், நார்த் போல் சவுத் போல்னு சொல்லுவோம். இந்த 3க்குமே ஃபோர்ஸ் இருக்கு. இந்த 3ஓட ஃபோர்ஸ் ஃபார்முலா சார் எழுதியிருக்கேன். எல்லாரும் இதான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இது பேர் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் சொல்லுவாங்க. உலகத்தில் உள்ள எல்லா 2 பொருள்களுக்கும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குமா, அதுக்கு பேர் தான் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன். சன் அண்ட் ஸ்டார்ஸ், வானத்தில் 2 நட்சத்திரம் இருந்தால் அந்த 2 நட்சத்திரத்தில் இடம் என்ன இருக்குமா, கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இப்போ 9 பிளானட்ஸ் இருக்கு. அது ஒரு பிளானட்டுக்கு இன்னொரு பிளானட்டுக்கு ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னாவே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான். ஆனால் எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக்ல அட்ராக்டிவ் வரும், ரிப்பல்சிவ் வரும். கிராவிடேஷன்ல ஒன்லி ஒன், என்ன? ஒன்லி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். எல்லாரும் கவனிப்பா இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உனக்கு 9th 10th வரும். யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் +1 வரும்பா. F = G m1 m2 by r². இது மாஸ் ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட், m2 மாஸ் ஆஃப் த செகண்ட் ஆப்ஜெக்ட். இந்த கேபிட்டல் G சொல்றோம்ல, அது பேர் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். R வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஆப்ஜெக்ட்ஸ் பா. அந்த கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ உனக்கு போர்டு எக்ஸாம்ல 1 மார்க்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. G = 6.67 × 10⁻⁻7 நியூட்டன் மீட்டர்² kg⁻⁻2 பா. ரைட்பா மக்களே, ஒரு ஃபோர்ஸ் பார்த்தோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ பார்க்க போகிற எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ். ஃபார்முலா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்கும், கான்ஸ்டன்ட் மட்டும்தான் மாறும். அதுக்கு நீங்கள் ஸ்பெல்லிங், அதான் யூனிட் இருக்குல்ல, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம் அந்த வேல்யூ முக்கியம், அப்புறம் அதோட யூனிட்டும் முக்கியம். ஏன்னா போர்டு எக்ஸாமில் 1 மார்க்கில் கேட்பாங்க, ப்ராப்ளத்தில் சில சமயம் கொடுக்க மாட்டாங்க கான்ஸ்டன்டோட வேல்யூ. அப்போ நீ பைஹார்ட் பண்ணி வச்சிருந்தா தான் நீங்கள் எக்ஸாம் அந்த 2 மார்க் 3 மார்க் சம்ஸ் பண்ண முடியும். எல்லாரும் கவனிங்க, எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸ் பார். ஃபோர்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ். சார்ஜ் நம்ம Q1 Q2 சொல்லுவோம். பாருங்க, F = 1/4πε0 Q1 Q2 by r². இந்த Q1 Q2ங்கிறது சார்ஜை குறிக்கும், Rங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சார்ஜஸ். இந்த எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸா இருக்கலாம். எப்படி? பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். இதே பாசிட்டிவ் பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் நெகட்டிவ்னா ரிப்பல் பண்ணும். அந்த படத்தை சார் இங்க போட்டிருக்கேன். +Q1 -Q2 ஆப்போசிட் சார்ஜ் பா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இங்க பாருங்க +Q1, இங்க -Q2 போட்டிருக்கா. ரைட் பாருங்க, சார் 2 படம் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. கேஸ் 1 படத்துல +Q1 ப்ளஸ் மைனஸ் பா. அப்ப எப்படிங்க அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். கேஸ் 2ல பாருங்க ரிப்பல்சிவ் எழுதிருக்கேன் சார். இங்க பிளஸ், இங்கேயும் பிளஸ், இல்ல இங்க மைனஸ், இங்க மைனஸ்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இந்த இடத்துல ஒரு சிம்பிள் எழுதிருக்கேன் சார். இந்த சிம்பிள் E மாதிரி இருக்கா, இவர் எப்சிலான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? எப்சிலான் நாட். அப்படின்னா 1 மார்க்ல போர்டுல கேட்டிருக்காங்க. பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கம். பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல சொல்லி தரேன்.
அந்த வேல்யூ பாருங்க எப்சிலான் நாட்னா 8.854 into 10 power minus 12 c ஸ்கொயர்னா கூலும் ஸ்கொயர் பா நியூட்டன் பவர் -1 மீட்டர் பவர் -2. இது மட்டும் போர்டுல உங்களுக்கு 1 மார்க்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அடுத்து மூணாவது ஃபோர்ஸ் பா மேக்னெட்டிக் ஃபோர்சஸ் force between two magnetic poles north pole south pole சொல்லுவோம்ல அதுக்கு ஃபார்முலா பாருங்க F equal to ஏதோ ஒரு சிம்பல் போட்டுருக்கேன் இந்த சிம்பல் பேரு mu என்ன சொல்லுவோம் mu naught by 4 by m1 m2 by d square எல்லாம் இதே பார்ட் இப்படி சேமா வருது பாருங்க கான்ஸ்டன்ட் மட்டும் தான் மாறுது இந்த இடத்துல ஒண்ணுதான் அப்ப m1 m2 எதை குறிக்கும் அப்படின்னா போல்னா போல் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் போல் ஸ்ட்ரென்த் d na distance between the poles m1 and m2 mu naught என்ன போட்டுருக்கோம் mu naught அப்படினாவே நாட்னு வந்தாவே ஃப்ரீ ஸ்பேஸ்ல வேக்யூம் சொல்லுவோம் பாரு இது பேரு இங்க எழுதிங்க பாருங்க பெர்மியபிலிட்டி மேல பாரு எப்சிலான் நாட் பெர்மிட்டிவிட்டி எலக்ட்ரிசிட்டில வர்றது பெர்மிட்டிவிட்டி மேக்னெட்டிசிட்டில வர்றது பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஏர் ஆர் வேக்யூம் எழுதுவோம் அதோட வேல்யூ பாருங்க mu naught equal to 4 pi into 10 power minus 7 h na henry per meter மேக்னெட்டிசிட்டில என்ன இருக்கும் magnetic lines of forces எலக்ட்ரிசிட்டில எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்சஸ் பா ரைட் பா மக்களே சார் இப்போ உங்களுக்கு ரெண்டு டேர்ம் சொல்லி தர போறேன் ஒரு டேர்ம் பேரு ரொட்டேஷன் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ரொட்டேஷன் இன்னொரு டேர்ம் பேரு என்ன சொல்லுவோம் ரெவல்யூஷன் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஒன்னு ரொட்டேஷன் இன்னொன்னு ரெவல்யூஷன் பா எல்லாரும் கவனிங்க இதான் நம்ம எர்த்துன்னு வச்சுங்க இந்த புக் இருக்கு இந்த புக்கு இதே இடத்துல சார் இப்படி சுத்துறேன் நல்லா பார்த்துக்கோ இதே மாதிரி சுத்துனா இதுக்கு பேரு ரொட்டேஷன் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ரொட்டேஷன் இதுக்கு பேரு ரொட்டேஷன் வீட்டில் ஃபேன் இருக்குல்லப்பா ஃபேன் ஒரே இடத்துல சுத்துதா இல்லை அந்த ஃபேன் அப்படியே பறந்து பக்கத்தில் போய் சுத்துதா ஒரே இடத்துல நின்று அப்படியே சுத்துதுல அப்படி சுத்துனா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் நம்ம ரொட்டேஷன் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ரொட்டேஷன் இப்போ ரெவல்யூஷன் அப்படின்னா இதே புக்கு தான் இப்படி சுத்தி வருது இங்க பாருங்க இப்படி சுத்தி வந்தா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் ரெவல்யூஷன் நம்ம பிளானட் எர்த் இருக்குல்ல அது டெய்லி 24 ஹவர்ஸ் ஒரு நாள் ஒரு பகல் ஒரு இரவு அப்ப ஒரு வாட்டி தன்னைத்தானே சுத்தி வந்துரும் ஒரு நாள்ல நம்ம எர்த் இட் ஸ்பின்ஸ் அரவுண்ட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் இப்படி சுத்தி வரும் ஒரு வாட்டி சுத்தி வர்றதுக்கு 24 ஹவர்ஸ் அதே சூரியன் இருக்கும்ல சன் அதை சுத்தி இப்படியே போயிட்டு அப்படியே சுத்தி வரும்ல அதுக்கு எத்தனை நாள் ஆகும் ஒரு வருஷம் 365 நாள் அப்ப சூரியனை சுத்தி வர்றது ரெவல்யூஷன் சொல்லுவோம் தன்னைத்தானே இப்படி சுத்தி வருவதுக்கு பேரு ரொட்டேஷன் இதனாலதான் இரவும் பகலும் வருதுப்பா ரைட் மக்களே நேற்று டிசம்பர் 27ஆம் தேதி நேற்று ஏதோ சனி பயிற்சி விழான்னு சொன்னாங்க அந்த சனி பகவான் எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் நம்ம காக்கை சாமி இருக்குல்ல காக்கைக்கு சாப்பாடு சாம்பார் சாதமோ இல்ல பருப்பு சாதமோ நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வச்சீங்கன்னா சனி பகவான் எல்லாத்துக்கும் நல்லது செய்வார் ஓகேப்பா தேங்க்யூ சில்ட்ரன் ஆல் தி பெஸ்ட் டேக் கேர்